ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக வாங்கின ஜுவல்லரிஸ் தான் இந்த வீடியோவில் காமிச்சு அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். தமிழ் பார்த்ததும் யாரெல்லாம் கோல்டு ஜுவல்லரிஸ் நான் காட்ட போகிறேன், புதுசாக நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம இப்போ தான் அட்சய திருதியைக்கு ஷாப்பிங் பண்ணோம், அதுக்கப்புறம் தங்கமயில சிட்டு க்ளோஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அடுத்தடுத்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ பணத்துக்கு எங்கே போக முடியும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டில் சில யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அண்ட் நம்ம ஹெவி பேட்டர்ன்லாம் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாத டைமில் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது இமிடேஷன் ஜுவல்லரி. அதுவும் நமக்கு ப்ரீமியம் லுக்கில் நல்ல குவாலிட்டியாக கிடச்சிது அப்படின்னா ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இப்போ லாக்கரில் என்னோடய ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஏதாவது எனக்கு போடணுன்னு விருப்பப்பட்டால் நான் இமிடேஷனில் பெஸ்ட்டாக இருந்தால் நான் கன்ஃபார்ம் போட்டுப்பேன். அண்ட் அது இல்லாமல் நிறைய எனக்கு கமெண்ட்ஸும் வரும், நீங்கள் தான் கோல்டெலாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அப்புறம் ஏன் இமிடேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு பிடிச்ச இமிடேஷன் ஜுவல்லரியாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுவேன், ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி போடுவேன். முன்னாடிலாம் கோல்டு கம்மலே போட மாட்டேன், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஜும்கா போடுவேன், அந்த லாங்கான ஹூக்ஸ் கம்மல் போடுவேன். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறதே எனக்கு பிடிக்கும். நான் ஒரு 4-5 செட்டு என்னோட பர்சனல் யூஸ்க்காக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இவங்களை எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும், 2 வருஷமாக டச்சில் இருக்காங்க. ஸோ அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் நான் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். அப்பப்போ ரேட்டு கேட்பேன், டீட்டெயில்ஸ் கேட்பேன். ஆனால் பெருசாக வாங்குறது கிடையாது. பட் இப்போ எனக்கு நீடு இருந்துச்சு, அதனால் மொத்தமாக நான் அவங்கக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன். இவங்க ஹோல்சேல் டீலர் தான். நமக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நமக்கு பிடிச்ச ஜுவல்லரிஸ்லாம் நியாயமான விலையில் நம்ம வாங்கிக்க முடியும். அண்ட் முக்கியமாக இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி. நமக்கு அந்த ஒரு மாதிரி ஃபேட் ஆகுறது, ஒரு மாதிரி தனியாக தெரிகிறது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் குவாலிட்டி நமக்கு ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு பிடிக்கும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின பொருள் இப்போ வரைக்குமே எனக்கு கலர் போகாமல், டல் அடிக்காமல், உடையாமல், எதுவும் போகாமல் எனக்கு அப்படியே குவாலிட்டி நான் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே நான் இன்னும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் அது கோல்டான்னு கூட கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக போட்டுக்கிற மாதிரி நெக் செட்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். பர்த்டே வந்ததில் அதுக்கு முந்தின நாள் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்துருப்பேன், அதுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருந்துருப்பேன். ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி நமக்கு ஒரு அந்த டைமண்ட் லுக் கொடுக்கும். குட்டியாக நல்லா ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதுக்கு மேட்சிங்காக நமக்கு இயரிங்ஸும் வருது. ஃபேன்சி சாரீஸ்க்குமே நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காமிக்கக்கூடிய ஜுவல்லரிஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்கொயரி பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்றைக்கி காமிச்சது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்து அதில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கு நீடுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஐடியாஸ்க்கு தகுந்த மாதிரி, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்றைக்கி காமிக்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டா லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் தாராளமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எந்த செட்டு வாங்கியிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் முத்தாக அடுக்கடுக்காக வர்ற மாதிரி. ஸோ ஒரு பீஸ் போட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாரீக்கும் செம்மையாக சூட் ஆகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கம்மலும் கொடுத்துருக்காங்க. சேம் இதில் இருக்க இந்த பேட்டர்னில் நமக்கு கம்மலும் வருது. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு செட்டு இதே மாதிரி, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு இதுதான் சூஸ் பண்ணேன். செம்மையாக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுத்துருக்கு. நமக்கு அந்த மஞ்சளாக தனியாக தெரிகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கோல்டு ஜுவல்லரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செட்டு 3 செட்டு வச்சுருப்போம், அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். திருப்பி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு நிறைய அமௌண்ட்லாம் இருக்காது. பட் நமக்கு ஆசைகள் இருக்கும், டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் போடணும் எனக்குலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம நல்ல குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணணும், புது பேட்டர்ன்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது, நல்லா ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். ஸோ என்னோடய தாலி செயின் கலருக்கும் இந்த கலருக்கும் பெருசாக ரொம்ப தனியாக தெரில பாருங்கள், ஒரு மாதிரி மேட்ச் ஆகிக்குது. நம்ம ஆல்ரெடி கோல்டில் தாலி செயின் போட்டிருந்தா கூட இந்த மாதிரி நம்ம ஜுவல்லரி ஷார்ட் நெக்லஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் கூட ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரிலாம் போட்டால் கூட ரொம்ப தனியாக தெரியாமல் சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்டோன்ஸ். இது கூடவே நம்ம இது கூட வர்ற இயரிங் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வியர் பண்ணியிருக்க இந்த சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும், ஏன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வருது. ஸோ இதுலேயும் நமக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் வருது. ஸோ இந்த இயரிங் போட்டாலும் செம்மையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான பேட்டர்ன், நல்ல ஒரு பெரிய ஹாரம் மல்டி கலரில் வர்ற மாதிரி.
இதில் இருக்க டீட்டெயிலிங் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக ப்ரீமியமாக இருக்குது அப்படின்ட்டு. கிளியராக இருக்குது லக்ஷ்மி டிசைன், நமக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதெல்லாம் நமக்கு வந்து சிங்கிளாக ஒரே ஒரு ஜுவல்லரி போட்டாலே இது நச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த சைடில் வரக்கூடிய இந்த முத்து முத்தாக இருக்குது பாருங்களேன், அந்த ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது. இந்த தூக்கிட்டு இருக்காமல் ஒரு ஃபேக்காக இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. சாரீ பட்டு சாரீலாம் ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டு போவோம்ல, அப்போல்லாம் வந்து நிறைய ஜுவல்லரி போடாமல் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டாலே செம்மையாக இருக்கும். நல்லா கழுத்து நிறைஞ்ச மாதிரி நல்ல லட்சணமாக இருக்கும். இந்த லக்ஷ்மி டாலர் இருக்க மாதிரி இந்த ஒரு ஹாரம் போடும்போது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிமிக்கியோட சேர்த்து வருது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ நான் என்னைக்காவது வந்து பார்த்திங்கன்னா சாரீலாம் வியர் பண்ணும்போது இந்த ஜுவல்லரிஸ்லாம் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக நான் வந்து தனித்தனியாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சாரியில் இந்த ஜுவல்லரிஸ்லாம் நான் வந்து அப்பப்போ எங்கேயாவது போகும்போது போடும்போது அப்படியே வீடியோவாக எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்னும் கிளியராக நல்லா சூப்பராக இருக்கும். கரெக்டாக அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜுவல்லரி போடும்போது நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு செட்டு, இதோட பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பார்வையாக உள்ளே வந்து நமக்கு அடுக்கடுக்காக 2 லேயர் வர்ற மாதிரி. அண்ட் சைடில் வரக்கூடிய இந்த செயினும் நமக்கு 2 லேயரில் வரும். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ பாருங்களேன், அந்த பெண்டன்ட் வந்து நமக்கு தனியாக உள்ளே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி பேட்டர்னில் தனியாக ஆடிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி கலரில் முத்து வர்ற மாதிரி. இந்த ஜுவல்லரி பாருங்களேன், சிங்கிளாக போட்டாலே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி பிளைனாக வரக்கூடிய சாரீஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டாலே செம்மையாக இருக்கும், செம்ம எடுப்பாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கழுத்தில் போடுற நெக் பீஸ் வந்து ஹெவியாக வரும்போது அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கம்மல் போட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த செட்டு பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கினது. நான் சின்ன வயசில் நான் 11th 12th படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு செட் நான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பீஸ்க்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பேட்டர்னில் பின்னாடி லென்த்தியான ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ரீசெண்டாக தங்கமயில சிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு செட்டு வாங்கியிருப்பேன். கரெக்டாக இந்த பியூட்டி போன்ஸ் கிட்ட ஃப்ளார் இருக்க மாதிரி. ஸோ அதே பேட்டர்ன் தான் நமக்கு இந்த பியூட்டி போன்ஸ் கிட்ட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலும்பு கிட்ட நமக்கு அது வர்றது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக சூப்பராக எடுப்பாக தெரியும். டபுள் லேயரில் நமக்கு அந்த பாசி முத்து மாதிரி வந்து இந்த இடத்துல நமக்கு அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பேட்டர்ன் என்னோடய கோல்டு ஜுவல்லரிக்கு கொஞ்சம் சிமிலியராக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஜுவல்லரியுமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீட்டான ஃபினிஷில் நமக்கு வந்து ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு இயரிங்கும் இருக்குது. மேலே ஒரு ஃப்ளார், கீழே ஒரு ஃப்ளார் வர்ற மாதிரி சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் அண்ட் ஹாரம் இருக்க மாதிரி ஒரு செட்டு. அதுக்கு மேட்சிங்காக பெரிய ஜும்கா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்லஸ் போட்டாச்சு. அண்ட் ஜுவல்லரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இந்த மாதிரி நல்லா நமக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி பபிள் ட்ராப் பண்ணி சூப்பர் சேஃப்டியாக வந்து நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ நமக்கு டேமேஜ் ஆயிருமோ உடஞ்சிருமோ அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பயப்படலாம் தேவையில்லை. இந்த செட்டு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நல்லா ப்ரீமியமாக கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். அண்ட் இதோட ஜிமிக்கியும் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் லுக் கிடச்சிரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஏன் போட்டு காட்டாமல் சும்மா வச்சு காட்டுறேன் அப்படின்னா இந்த ஜுவல்லரி எல்லாமே என்னோட ஓன் யூஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால அடுத்தடுத்து நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். நம்ம சேனலில் வீடியோஸ் போட தான் போகிறேன், ஷார்ட்ஸ்லாம் வரதான் போகுது. ஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சும்மா எனக்கே இப்போ ஏதாவது பொருள் வாங்கினா நம்மளே ஆசையாக பிரித்து பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பிரித்து நம்ம ஒன்று போட்டு பார்ப்போம்ல, அது அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் காமிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் தனித்தனியாக நான் வந்து ஜுவல்லரி ஒன்று யூஸ் பண்ணும்போது வேறு அவுட்ஃபிட்டில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? ஸோ எனக்கே வந்து இப்படி சாரீலாம் கட்டி இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம எதையாவது யோசித்து ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்துருப்போம். நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கோம், இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், பிடிச்ச ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கோம், பிடிச்ச ஜுவல்லரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ அன்றைக்கி மைண்டு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா
நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்றப்போ அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நமக்காக ஒரு பொருள், நம்ம ஆசைப்படுற பொருள் ஒன்று வாங்கினோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஒன்று ஒன்றா ஆசையாக மொத்தமாக அப்படியே பிரித்து அப்படியே பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்படியே உங்களுக்கு வீடியோலையும் காட்டணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இது மாதிரி ஜுவல்லரிலாம் பர்ச்சேஸ் பண்ணணும் நீடு இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்கும். இது இல்லாமல் இந்த தாலி செயின் மாடல் அண்ட் வந்து இந்த காசு மாலை, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் சில ஜுவல்லரிஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் நமக்கு என்ன நீடு இருக்கோ அந்த மாதிரி கேட்டு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் பிஃபோரே நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பார்த்து தான் நான் இந்த மாதிரி என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு, இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.